அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய கண்களுக்கு எங்களுடைய ஜீவிதம் கிருபை பொருந்தினதாய் இருப்பதால் மீண்டும் இந்த நாளிலும் எங்களை விழிக்கச் செய்து உம்முடைய சமூகத்தில் வரும்படி எங்களுக்கு கிருபை காட்டினீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலிருந்து உலக மக்கள் எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒரு அதிகாரம், அது இந்த மத்தேயு நற்செய்தி நூலிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன அதிகாரம் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். 5வது அதிகாரம். இந்த 5வது அதிகாரத்திலே 48 வசனங்கள் பதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 48 வசனங்களிலுமே ஒரு மனிதன் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவருக்குள் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு அதன்படி எப்படி நடக்க வேண்டும், அப்படி நடந்தால் அதனுடைய பலன் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆலோசனையின் புஸ்தகம்தான் இந்த மத்தேயு 5வது அதிகாரம். மனம் மாறுகிற ஒரு அனுபவமுடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு எளிமையானவர், அன்புள்ளவர், எவ்வளவு நேசிக்கிற குணம் படைத்தவர் என்பதை துல்லிதமாக விவரித்து காண்பிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம்தான் இந்த மத்தேயு 5வது அதிகாரம். இன்றைய சூழ்நிலையில் பாவம் செய்யக்கூடிய ஒரு அனுபவம், எரிச்சல் உண்டாகக்கூடிய ஒரு அனுபவம், மாமிசத்தின் கிரியைகள் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சிலர் அதை செய்கிறார்கள், சிலர் அதை செய்யாமல் போகிறார்கள். ஆனால் மாமிசத்தின் கிரியைகள் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் காணப்படுகிறது. அது வேண்டாம். அந்த மாமிசத்தின் கிரியைகள் உங்களை பலவீனப்படுத்தும் என்று சுட்டி காட்டுகிற ஒரு அதிகாரம்தான் இந்த மத்தேயு 5வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இதில் 9 விதமான ரத்தின சத்தியங்கள் இருக்கிறது, நவரத்தினங்கள் இதில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம் திரளான ஜனங்களை பார்த்து மலையின் மேல் ஏறி அமர்ந்ததற்கு பின்பு அவர்களுக்கு உபதேசித்து சொன்ன வார்த்தைகள், முதலாவது வார்த்தை, ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று அங்கு சொல்லுகிறார். யாரெல்லாம் ஆவியில், மனுஷீகத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட குண லட்சணத்தை எளிமையோடு வாழ்ந்து காண்பிக்கிறார்களோ, தனக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும், தனக்கு மிகுந்த கல்வி ஞானம் இருந்தாலும், உலகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும், அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினது போல யாரெல்லாம் தம்மை தாழ்த்தி எளிமையின் ரூபம் எடுத்து வாழ்கிறார்களோ, பகட்டாய் வாழாமல், பெருமையாய் வாழாமல், தான் ஐஸ்வர்யவான் என்பதை உலகத்திற்கு காண்பிக்காமல் மிக எளிமையான ஒரு சூழ்நிலையில் வாழ்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லுகிறார். 2வது அவர் சொல்லுகிறார், துயரப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, துயரப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள், என் நிமித்தம் துன்பப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள், அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். உன் கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று
செப்பனியாவின் புஸ்தகத்திலே 5:15 வாசிக்கிறோம். உன் துக்க நாட்கள் உன்னை விட்டு முடிந்து போகும். ஏசாயா 60:20 ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை காப்பதற்கும் உன்னை ரட்சிப்பதற்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எரேமியா 1:19 வாசிக்கிறோம். இவ்வளவு ஆறுதலை ஆண்டவர் நமக்கு வசனத்தின் மூலமாக கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஏசாயா 41:10 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நிமித்தம் துன்பப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவது குணம் என்னவென்றால், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாரெல்லாம் சாந்த குணம் உள்ளவர்கள், பொறுமை உள்ளவர்கள், அமைதியின் வாழ்க்கையை தேடுகிறவர்கள், பேசுவதற்கு பொறுமையாயும் கோபப்படுவதற்கு தாமதமாயும் இருங்கள் என்று யாக்கோபு 1:19 வாசிக்கிறோம். இது சாந்த குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நற்பண்புகள். இந்த பண்புகளை யாரெல்லாம் வைத்து தேவ சமூகத்தில் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்ளுவார். அவர் சொல்லுகிறார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அன்பு பிள்ளைகளே, பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறாதவர் காடாழ்வார் என்று தமிழிலே ஒரு பழமொழி சொல் இருப்பதை நாம் அறிவோம். இது வேதத்திலிருந்து வந்தது தான் என்பதை நாம் அறிய வேண்டும். நான்காவது குணம் என்ன சொல்லுகிறார் என்றால், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். யாரெல்லாம் சத்தியத்தின் மீது வாஞ்சையாய் இருக்கிறார்களோ, சத்தியத்தை கேட்பதற்கு, பேசுவதற்கு, அதன்படி நடப்பதற்கு யாரெல்லாம் ஆவலாய் இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லுகிறார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து, யாக்கோபின் கிணற்றண்டையிலே பார்த்து சொன்னது, நீர் கொடுக்கும் தண்ணீரை குடித்தால் மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடித்தால் நீ ஒரு காலம் தாகமடைய மாட்டாய் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறது என்று பிசாசினிடத்தில் மத்தேயு 4வது அதிகாரத்திலே சொன்னதை நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் கூட நம்மை பல்லாண்டு நம்மை உயிரோடு வைக்கும். நீதிமொழிகள் 3:1-2 நாம் வாசிப்போம் என்றால், நீ உன் தேவனாகிய கற்பனைகளை நீ கை கொண்டு அவைகளை உன் இருதயத்தில் தக்க வைத்துக்கொள், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் பெருக பண்ணும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐந்தாவது குணம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம், எந்த சூழ்நிலையிலும் கோபத்தை நெகிழ்த்து உக்கரகத்தை விட்டுவிடு என்று ஞானி சொன்னது போல, யார் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அருவருப்பு நமக்கு வரக்கூடாது. ஏழை எளியவர்களை பார்க்கும்போது, நம்மை காட்டிலும் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களை பார்க்கும்போது நமக்கு இரக்க சிந்தை வர வேண்டும். கஷ்டப்படுகிற பிள்ளைகளை பார்த்து, நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து, உதவி விரும்புகிற பிள்ளைகளை பார்த்து நாம் இரக்கம் காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் கொடுக்கப்படும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். யாரெல்லாம் இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் இறங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆறாவது குணம் என்னவென்றால், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லுகிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதக்காரர் சொல்லும்போது 51வது சங்கீதம் 10வது வசனத்திலே, ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லுகிறார். சுத்த இருதயம். எரேமியா 4:14 சொல்லுகிறது, இஸ்ரவேலை நீ ரட்சிக்கப்படுவதற்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு என்று சொல்லுகிறார். இந்த இருதயம் எல்லாவற்றிலும் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று எரேமியா 7:9 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் சுத்தமுள்ள ஒரு அனுபவத்தை
நாம் பெற்று உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. 7வது குணம் என்னவென்றால், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். யாரெல்லாம் சமாதானம் செய்கிறார்களோ, சமாதானம் செய்வதற்கு இரக்கம் வேண்டும், அன்பு வேண்டும். இந்த சமாதானம் செய்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த சமாதானத்தை கொடுப்பவர் யார்? தேவர்தான். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். இன்றைக்கும் அந்த சமாதான ஜீவிதத்திலே நாம் நம்மைக்குள்ளாக முதலாவது நம்மை நம்ம இருதயத்தை சமாதானப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி என்றால், நமக்கு விரோதமாக யாராவது பேசினால், நம்மை யாராவது நிந்தித்தால், நம்மை யாராவது வசிச்சொற்களால் பேசியிருந்தால், அதை நாம் பொறுத்து அதை நமக்கு நாம் சமாதானப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு குணத்தை நாம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 8வது குணம் என்னவென்றால், நீதி நிமித்த துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லுகிறார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு துன்பப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் 1 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று பேதுரு பக்தன் 1 பேதுரு 3:14-15 சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவ குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி காணப்படுகிறது? அன்றைக்கு அனனியா, மிசாவேல், அசீரியா என்பவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் தேவனுடைய நாமத்தை எவ்வளவு உறுதியாய் பற்றி கொண்டு நம்பிக்கையோடு இருந்தார்கள். அவர்கள் அநேகருடைய கண்களுக்கு ஒரு சாட்சியாக காணப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தூரா சமவெளியிலே அங்கிருந்த பிள்ளைகள் அந்த சக்கரவர்த்தியின் நேபுகாத் நேச்சாருடைய ஆதிக்கத்திற்கு கீழான எல்லா அங்கே பிரபுக்களையும் ஆண்டவர் அந்த தூரா சமவெளியிலே கொண்டு வந்து நிறுத்தினார். அங்கு ஒரு பெரிய அதிசயம். அங்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு அந்த இடத்தில் தம்முடைய மகிமையை காண்பிக்க வேண்டும் என்று நேபுகாத் நேச்சார் தான் காரணமாக இருந்தார். ஆகவே அந்த ஒரு அதிசயத்தை காண்பிக்கும்படி நேபுகாத் நேச்சார் ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நீதி நிமித்த துன்பப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அன்றைக்கு தானியேலை சிங்கக்கபியில் போட்ட தரியு ராஜா எப்படி சிங்கத்தின் வாயை தேவன் கட்டினார் என்று சாட்சி கொடுத்தாரோ, அதை போல ஆண்டவர் சொல்லுகிறார், என் நிமித்தம் துன்பப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். நீ அக்கினியிலே நடந்தாலும், நீ தண்ணீரில் மூழ்கினாலும் அக்கினி உன்னை சேதப்படுத்தாது, தண்ணீர் உன்னை கொண்டு போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இவைகள் அனைத்தும் சத்தியத்தை நிமித்தம் பாடுபட வேண்டும். இன்றைக்கு 9வது குணம் என்ன சொல்லுகிறார் என்றால், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தூஷணமான வார்த்தைகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருங்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவனுடைய நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், அவர்களாலே மகிமையும் படுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் நாம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாய் இருப்போம் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி தேவனுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் இருக்கிற அந்த பாடுகளில் நாம் தேவனோடு இருக்கிற குணங்களை எப்படியெல்லாம் நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம் என்பதை யோசித்து பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின் பலன் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஏசாயா 51:1 சொல்லுகிறது, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட
கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அன்பு பிள்ளைகளே, எந்த இடத்தில் பொக்கிஷம் காணப்படுகிறது அந்த பொக்கிஷத்தை தோண்டி எடுத்த வெட்டி எடுத்த இடத்தை பாருங்கள் என்று அங்கு ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பிள்ளைகள் தேவனுக்குள் எப்படி இருப்பார்கள் என்பதை இந்த வார்த்தையிலே நாம் கற்றுக்கொண்டோம். இந்த 9 வகையான குணங்களை இந்த நாளில் நாம் படித்தோம். இந்த குணங்களுக்குள் நாம் கட்டப்பட்டு தேவன் வரும் வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியாக 6வது சங்கீதம் 22வது வசனம் சொல்லுவதை நாம் கேட்போம். 6வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் ஈர்க்கப்பட்டு இருக்கிற நாம் எல்லோருமே தேவனுக்குள் எந்த பாடுகளிலே நாம் தேவனுக்குள் கட்டப்பட்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிற வார்த்தை, அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கு 6வது சங்கீதம் 2வது வசனம் அவர் சொல்லுகிறார், என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. இனிமேலும் ஆண்டவரே, இந்த வசைச்சொற்கள் என்னை ஆட்கொண்டு விடாதபடி, மற்றவருடைய தூஷண வார்த்தைகள் என் மீது தங்கி இல்லாதபடி எங்களை காத்து பலப்படுத்தும் என்று 6:2 நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அன்பு பிள்ளைகளே, தேவன் நிமித்தம் நாம் நிந்திக்கப்பட்டால், நாம் துன்பப்படுத்தப்பட்டால், நாம் புறக்கணிக்கப்பட்டால் நாம் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 15:18 ஒருவன் உங்களை பகைத்தால் உங்களுக்கு முன்னே அவன் என்னை பகைத்திருக்கிறான் என்பதை அறியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த 9 விதமான குணங்களை, நற்செயல்களை நாம் பெற்று தேவனுக்கு சாட்சியாக இருப்போம். இந்த மலை பிரசங்கத்தின் சத்தியங்கள் அநேகரை மனமாற்றியது போல கேட்டுக்கொண்டு இருக்கிற நாமும் அந்த பழைய குணத்தில் இல்லாதபடி, ஜென்ம சுவாபத்தில் இல்லாதபடி ஆண்டவருக்குள் புதியதாக்கப்பட்ட பிள்ளைகளாக புதிய மனுஷனை தரித்து கொள்வதற்கு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? வாருங்கள், தேவனோடு நாம் பேசுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகள் இந்த காலை பொழுதில் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் ஈர்க்கப்பட்டு உம்முடைய சத்திய குணங்களை நாங்கள் ஏற்று அதன்படி நடக்க எங்களுக்கு ஆவியின் கனிகளாகி உம்முடைய போதகத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி கேட்கும்படி நீர் எங்களை அழைத்த தயவிற்காக சுதிக்கிறோம். அழைக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் இந்த சத்தியத்திலே நிலை நிற்க எங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். நீர் எங்களை ரட்சிக்கிற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன். எங்கள் முன்பாக உம்முடைய சமூகம் எங்களை இடைகட்டி காத்துக்கொள்ளும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இணைந்து தேவனுடைய ஆவிக்குரிய வரங்களில் அந்த கனிகளை நாம் புசித்து அதை நம்முடைய சரீரத்திற்குள்ளாக நிறைவு செய்யும்படி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த சத்திய வார்த்தைகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.